எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அவ்வளோதான் அனிதா, எல்லாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை. சரி, நீ போய் ரெடி ஆகலையா? இன்னிலேருந்து நீ ஆஃபீஸ் போகணும்ல? ஆமாக்கா. ஆனால் அக்கா, எனக்கு நீங்கள் நிறைய சாப்பாடு வச்சுருக்கீங்க. எனக்கு அவ்வளோலாம் சாப்பிட முடியாதுக்கா, கொஞ்சம் எடுத்துருங்களேன். அடிப்பாவி, ஏற்கனவே உனக்கு நான் சின்ன டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பாடு போட்டிருக்கேன். இவ்வளோ கூட சாப்பிடலன்னா எப்படி அனிதா? அதனால தான் இப்படி ஒல்லியாக இருக்க போல. ஒழுங்காக நல்லா சாப்பிடு. அங்கே சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்குற டயர்டாக இருக்கும்ல, கொஞ்சமாச்சும் பாடிக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா நல்லா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் நிறைய தான் போட்டிருக்கேன், சாப்பிடு. அக்கா, நிஜமா நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேங்க்கா. அதெல்லாம் முடியாது. இனிமே அதெல்லாம் சாப்பிட்டு பழகிக்கோ, சரியா? இனிமே இப்படி தான் சாப்பிடணும். சரி சரி, டைம் ஆகுது பாரு, போ ரெடி ஆயிட்டு வா. அப்புறம் இங்கே பாரு, இன்னிலேருந்து வேலைக்கு போனீன்னா வந்தால் வீட்டில் டயர்டாக இருக்கும். அதனால் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன்லாம் வர வேண்டாம், சரியா? அது நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போனால் போதும். என்னக்கா நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு தனியாக சமைக்கிறீங்க. என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுறேன். இப்போ கூட நான் காய்கறி மட்டும்தான் கட் பண்ணி கொடுக்குறேன். சமைக்கிறது ஃபுல்லாக நீங்கள் தான் சமைக்கிறீங்க. ஏன்னா எனக்கு உங்களவு அவ்வளோ டேஸ்டெல்லாம் சமைக்க தெரியாது. ஏதோ நீங்கள் இல்லாத டைம் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்படி தான்க்கா எனக்கே சமைக்க தெரியும். உங்கள் கூடவே இருந்தால் நானும் எல்லாமே கற்றுப்பேன்ல. சின்ன சின்ன ஹெல்ப்பாச்சும் நான் பண்ணுறேன்க்கா. இதிலலாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். அனிதா, உண்மை சொல்லட்டுமா? நீயும் டேஸ்ட்டாக தான் சமைக்கிற. நீ சமைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், ஆனால் சூப்பராக இருக்கு. அதனால் உனக்கு சமைக்க தெரியாதுன்னா இதுக்கப்புறம் சொல்லாத. நான் கூட உனக்கு டயர்டாக இருக்கும் தாம்மா சொன்னேன். உனக்கு இஷ்டப்பட்டு தான் வரேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்கக்கா. சரிம்மா, நீயும் போய் ரெடி ஆகிட்டு வா. அபி எந்திரிச்சிருப்பான், நான் போய் பார்க்குறேன் அவங்க அப்பாவை என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளோ. சரிங்கக்கா. எங்கே போனாரு? ரூமில் தானே இருப்பாருன்னு நினச்சேன். சரி, ஒரு வேளை அவங்க தம்பிங்களை எது பார்க்க போயிருக்காரோ என்னமோ. சரி சரி, நமக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமாக போய் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு எப்படி போகிறது? கேப் புக் பண்ணி போயிடலாமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதை பற்றி யோசிக்காமே விட்டுட்டேன். சோ, ரெடி ஆயாச்சு. சரி, டைம் ஆகுது, கிளம்பலான்னு பார்த்தா இவர் எங்கே போனார்? இவர் வந்துட்டார்னா சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன். வைஷு வேற ரெடி ஆகிட்டாலா என்னன்னு தெரியலையே. காலையிலே அவளுக்கு ஒரு சுடிதார் கொடுத்தேன், போட்டாலா என்னன்னு தெரியல. ஷோ, அவளை வேற அனுப்பணுமே. அவள் எப்படி போவா? என்ன பண்ணுறது? அவளையும் கம்முன்னு கேப் புக் பண்ணி கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பலாமா? ஆமாம், அதான் கரெக்டு. அவளை மட்டும் தனியாக அனுப்புறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. எப்படியும் நானும் கேபில் தானே போக போகிறேன். அதனால் அப்படியே அவளை ட்ராப் பண்ணிகிட்டே நான் கிளம்புறேன். வேறு வழி இல்லை. சரி, நம்ம கிளம்பலாம். எங்கே போனார்னு தெரியலையே. அனிதா ரெட்டி. அப்பா, என்ன அழகா இருக்கடி. ஐயோ, டெய்லி இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தா நான் என்ன தான் பண்ணுறது? இத்தனை நாள் உன்னை சுடிதாரில் பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு சுடிலையும் இவ்வளோ அழகா இருக்கேன். என்னமோ தெரியல அனிதா, என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறேன். நானும் உன்னை பார்க்குறப்பெல்லாம் சைட் அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது? என் முன்னாடி இப்படி அழகா வந்து நிற்கிறியே, அப்போ உன்னை பார்த்து சைட் அடிக்காமல் இருக்கணும்னா மனசு கேட்க மாட்டேங்குதே. பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணுது. கண் போதும் எனது உயிரையும் போட்ட உன் கண்களோடு நானும் முகம் பார்த்து வாழ வேண்டும். இங்க வந்துட்டீங்களா? நானும் இவ்வளோ நேரம் உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல. எங்கடா உங்ககிட்ட சொல்லாமே கிளம்பிடுவேணும்னு நினச்சேன். எங்கே போயிருந்தீங்க? சரி சரி, டைம் ஆச்சுங்க, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறியா? எங்க கிளம்புற? எனக்கு புரியல. என்ன? என்னங்க புதுசாக கேட்குறீங்க? ஆஃபீஸ்க்கு தான். நான் தான் சொல்லியிருந்தேன்ல இன்னிலேருந்து ஆஃபீஸ்க்கு வருவேன்னு. அப்போது ஆஃபீஸ் கிளம்பணும்ல. அதெல்லாம் கரெக்டு தான். ஆஃபீஸ்க்கு நீ வர, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஏதோ தனியா கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க, அதான் எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல, அப்படிதானே? ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடியா தானே இருக்கேன், வா போலாம். என்னது? உங்க கூட வா? இது என்ன கேள்வி? என் கூட தான். என்ன புதுசா கேக்குறேன்? இல்லை, அது ஆஃபீஸில் தான் யாருக்கும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியாதுல்ல. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் காரில் இறங்கினோம்னா யாராச்சும் பார்த்தா எதாவது நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் கேப் புக் பண்ணியே போயிடுறேன்.
இங்க பாரு அனிதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால உன்னை தனியா கேப்லலாம் அனுப்ப முடியாது. புரியுதா? என் கூட தான் நீ வந்தாகணும். கிளம்பிட்டியா? போலாமா? எங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. யார் பார்த்தாலும் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அனிதா. நான் சொன்னது சொன்னதுதான். என் கூட தான் நீ வர. என்னால உன்னை தனியா அனுப்ப முடியாது. அவ்வளவுதான். இன்னைக்கே 1 மாசம் கழிச்சு தெரிய வர்றது இன்னைக்கே தெரிய வந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ என்னோட வைஃப். புரியுதா? கிளம்பு. எங்க ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? நார்மலா பேசலாம்ல. சாரி. நான் கோவமாலாம் பேசல அனிதா. ஆனா நீ இப்படி யாரோ மாதிரி பிஹேவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்க பாரு அனிதா, கண்டிப்பா 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு தெரிய போகுது. அது இன்னைக்கே தெரிஞ்சாலும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. நான் பெருமையா சொல்லுவேன் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கே தெரியும். இருந்தாலும் ஓகே. ஆனா நீ பயப்படாத. இன்னைக்கே யாருக்கும் தெரிய வராது. ஏன்னா எப்பவும் எம்ப்ளாயீஸ் வர ரூட்ல நான் போக மாட்டேன். எனக்கு எனக்கு ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு தனி வே தான். அதனால யாருக்கும் எதுவும் தெரியாது. புரியுதா? சரிங்க. சாரி. இனிமே உங்களை டென்ஷன் ஆக்குற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். இனிமே இந்த மாதிரி பேசவும் மாட்டேன். சரியா? ம். சரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காலை அணைப்பின் வாசமும் காதில் கிறங்கும் சுவாசமும் சாகும்போது தீர்ந்திடாத உயிரே காதில் உதைக்கும் பாதமும் மார்பில் கிடக்கும் நேரமும் வாழும் வரைக்கும் தீர்ந்திடாத எங்க என்ன பண்றீங்க? கையெடுங்க. அனிதா, எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அனிதா. உன் முகத்துல இருந்து கை எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. என்னன்னே தெரியல அனிதா. இதுக்கு முன்னாடி உன்னை பார்க்குறப்ப எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருந்தது கிடையாது. எத்தனையோ முறை நீ முன்னாடி வந்து நின்று இருக்க. ஏன் இந்த சுடிதார்ல கூட நீ எனக்கு அழகா தெரிஞ்சதே கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னே தெரியல. நீ ரொம்ப அழகா தெரியற. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுவும் நெத்தியில வச்சிருக்க குங்குமம் என்ன தெரியல அனிதா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. ம். ஆமா அனிதா. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. என்ன? அது நான் கேட்பேன். ஆனால் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. என்னமோ தெரியல, கேட்கணும்னு கொடுக்கணும்னு கேட்டா ஏதோ தப்பாக நினைக்க மாட்டேல்ல? அப்படி என்ன கேட்க போறீங்க? என்ன வேணும்? கேளுங்க. அது அனிதா, அது உன்னை ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டுமா? என்ன? ஏங்க முதல்ல விடுங்க. ப்ளீஸ் அனிதா, ஒன்னே ஒன்று. ஏங்க ப்ளீஸ் டி. உன்னை இப்படி பார்த்துட்டு ஒன்று கொடுக்கணும்னு தோணிட்டே இருக்கு. ஒன்னே ஒன்று அனிதா. ஷோ, என்ன இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அனிதா, உன்கிட்ட தான் கேட்குறேன். ஏதாச்சும் சொல்லு. ஒன்னே ஒன்று அனிதா. ம், சரி. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. கதவு தரேன். ஹம், உன் தங்கச்சி வந்துட்டா. போய் கதவை தர. ரொம்ப நேரம் இப்படியே நின்றுட்டு இருந்தா அப்போ யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வாங்க. ஓகே சொன்னதுக்கு அப்புறமும் இப்படியே நின்றுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இது ஒன்று ஏன் தப்பு இல்லப்பா. அடியே, வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இரு, உன்னை பார்த்துக்கிறேன். உன்னை அக்கா, போமா போ. உன் தங்கச்சி தான் கதவை தட்டிட்டே இருக்கான். என்னன்னு தெரியல, போய் என்னன்னு கேளு போ. அதுக்கு நீங்க முதல்ல என்ன விடணும். அப்பதான் நான் போக முடியும். கை எடுங்க ஃபர்ஸ்ட். மாமா, நீங்களும் இங்கே தான் இருந்தீங்களா? சாரி மாமா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வைஷு. உன் அக்கா ரெடி ஆயிட்டாலா இல்லையான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. ஆமாடி, சொல்லு. என்னாச்சு திடீர்னு வந்து கத்திட்டே இருக்க? ஆமா, இந்த சுடி உனக்கு கரெக்டாக இருக்கு தானே? கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்லக்கா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன்.
ஏய் கிளம்புறேண்ணா, இருடி. கேப் புக் பண்ணல, போக வேண்டாம். நாங்கள் ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். அப்படியே உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறோம், சரியா? நீ தனியெல்லாம் போக வேண்டாம். ஆமா வைஷு, நீ எதுக்காக இப்ப தனியா போகணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க டிராப் பண்ணிட்டு போறோம், சரியா? இல்லை மாமா, உங்களுக்கு எதுக்கு? என்னம்மா நீ, இதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சேர்ந்தே போகலாம், வா. ம் சரிங்க மாமா, நான் போய் என் பேக் கொண்டு வரேன். ம் சரி. அம்மாடி அனிதா, நீயும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டியாமா? ஆமாங்க அத்தை, இன்னையோட லீவ் முடியுதுல்ல, இன்னைக்கு போய் எப்படியும் ஜாயின் பண்ணணும். சரிடாமா, நீ எப்படியும் கார்த்திக் கூட போயிடுவேன். வைஷு, நீ தனியெல்லாம் போக வேண்டாமா. கவினும் நீயும் ஒரே ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறீங்க, கவினே உன்னை கூட்டிகிட்டு போவான். இல்லை அத்தை, பரவாயில்ல, அக்காவும் மாமாவும் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அட வைஷு, இதுல என்ன இருக்கு? கவினும் நீயும் ஒரே ஆபீஸ் தானே, அதையே நான் மறந்துட்டேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவின் கூடயே போ. ஆமாம்மா, நீங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறீங்க, எதுக்கு தனித்தனியாக போயிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவினே உன்னை கூட்டிகிட்டு போவான். தம்பி, இங்கே பாருப்பா, வைஷுவை இன்னைக்கு நீயே கூட்டிகிட்டு போ, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ, சரியா? ஆ சரிங்கம்மா. அம்மாடி, இனிமே அப்பப்போ வீட்டு பக்கம் வரணும், சரியா? இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டாதான் வரணும்னு இல்லை, உனக்கு எப்போ தோணுனாலும் எப்போனாலும் இங்கே வந்துட்டு போகலாம். இதுவும் உன்னோட வீடு தான். அம்மாவையும் கூட்டிட்டு வா, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. அம்மாவை நாங்கள் எல்லாரும் கேட்டதா சொல்லுமா. சரிங்க அத்தை. அப்புறம் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகணுமா. அம்மா கிட்ட இன்னும் அதை பற்றி நாங்கள் பேசல, நாங்கள் அப்புறமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோன்னு சொல்லி வை. சரிங்க அத்தை, சொல்கிறேன். உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு தானே அனிதா? லஞ்ச்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டாச்சுங்க அத்தை. சரிப்பா, டைம் ஆச்சுல்ல, 4 பேரும் கிளம்புங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிடாமா, போயிட்டு வா. என்ன மேடம், கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அம்மா, நான் தான் நைட்டே உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு. அது என்ன, அண்ணா கிட்ட போய் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன்? இல்ல இல்ல, நானும் அவங்கள கூட்டிட்டு போக சொல்லல. அக்கா கிட்ட சொல்லிட்டு வரலான்னு ரூமுக்கு போனேன். அப்பா மாமா தான், நீ தனியா கேப்ல எல்லாம் போக வேண்டாமா, நாங்களும் கார்ல தானே போறோம், நாங்களே உன்னை டிராப் பண்ணிட்டு போறோம்னு சொன்னாங்க. அக்காவும் மாமாவும் அப்படி சொல்றப்ப நான் என்ன சொல்ல முடியும்? அதனால தான் நான். ஓ அப்படியா, சரி சரி, கிளம்பலாமா? பைக்ல தானே? ஆமா, ஏன்? இல்ல, எனக்கு ஒன் சைடு உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம். பைக்ல டபுள் சைடு உட்காந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் எப்படி? இதுல என்ன இருக்கா? டபுள் சைடே உட்காந்துட்டு வா. உன்னை ஒன் சைடு உட்காரணும்னு நான் சொல்லவே இல்லையே. நீ உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படி உட்காரலாம், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும். என்ன வைஷு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பலாம் வா. சரி கவின், கிளம்பலாம். எப்படி கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கல்ல, கிளம்பலாமா? என்ன வைஷு, எதுவுமே பேசாம இப்படி அமைதியா வர? ஏதாச்சும் பேசிட்டே வரலாம்ல. ஆஃபீஸ் போறதுக்கு 1/2 hour பக்கம் ஆகும். இப்படியே அமைதியா வந்தா என்ன ஆகுறது? தூக்கம் தான் வரும். அதனால ஏதாச்சும் பேசிட்டே வரலாம்ல. என்ன சொல்றீங்க? 15 மினிட்ஸ்ல அன்னைக்கு நான் கேப்ல வந்துட்டேனே, நீங்க என்ன 1/2 hour ஆகும்னு சொல்றீங்க? அதுவா, மெயின் ரூட்ல போனா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் மார்னிங் டைம்ல. அதனால எனக்கு எப்பவும் அந்த ரூட் பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் சுத்தி போற மாதிரி இருந்தாலும் இந்த சைடு போறது பிளேசஸ்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால கொஞ்சம் சுத்தி போவேன். கவலைப்படாத, டைம்குள்ள உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போய் ரீச் பண்ணிடுறேன், ஓகே? நான் இதுக்காக பயப்படணும்? என் கூட தான் என்னோட ஹெச்ஆரே இருக்காரே, அவருக்கு தான் நானே ரிப்போர்ட் பண்ண போறேன். அவரே லேட்டா கூட்டிட்டு போனார்னா அதுல ஏன் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. என்ன தப்புனாலும் உங்க மேலதான் தப்பு. சரிதாம்மா, சரியான வாய். ஆனா எப்ப பார்த்தாலும் இப்படி தொணன்னு பேசிட்டே இருக்கே, உன்னால பேசாம இருக்கவே முடியாதோ? இல்ல கவின், எனக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் என் வாய் சும்மாவே இருக்காது, ஏதா பேசிட்டே இருக்கணும்னு தான் தோணிட்டே இருக்கும். நான் எப்பவும் பேசிட்டே தான் இருப்பேன். ஏன் நான் இப்படி பேசுறத உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, அமைதியாவே வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன்? உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்படி நீ பேசிட்டே வர்றது தான். உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே பறந்து போயிடும் தெரியுமா? நீ ஏதாச்சும் பேசிட்டே இருக்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி லைஃப் லாங் என்கிட்ட நீ பேசிட்டே இருக்கணும்னு ஆசையாகவும் இருக்கு. இது எப்பதான் உனக்கு புரியுமோ எனக்கு தெரியல. என்ன கவின், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? நான் தானே பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லுங்க, அமைதியா வரேன்னு சொன்னேன். பார்த்தா நீங்க அமைதியா வரீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். இங்க பாரு வைஷு, நீ இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் தொணன்னு பேசிட்டே இருப்பல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சரி, அப்புறம் அடுத்து என்ன பிளான்? என்ன பிளான்னா புரியல, எதை பத்தி கேக்குறீங்க? இல்ல வைஷு, உன்னோட லைஃப்ல அடுத்து என்ன பிளான்னு கேட்டேன். என்ன படிச்சு முடிச்சாச்சு, ஒரு ஜாப்லயும் ஜாயின் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதா பிளான் இருக்கு? இது என்ன கேள்வி?
அடுத்து என்னன்னா மேரேஜ் தான். ம் அதான் கேட்குறேன். அடுத்து மேரேஜ் தானே. மேரேஜில் என்ன பிளான் வச்சுருக்கேன்? எப்படி லைஃப் பார்ட்னர் வேணும்னு ஆசை இருக்கும்ல, அதை பற்றி சொல்ல கேட்கலாம். ஏன் அது சொன்னா அது மாதிரி நீங்க இருக்க ட்ரை பண்ண போறீங்களோ? எனக்கு எப்பவும் நீங்க இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு எப்படிலாம் வேணும்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க இப்படி இருந்தா எனக்கு இதுவே போதும். ஆனா இது கரெக்டா தப்பான்னு தெரியல. என்ன மேடம் பதிலே காணோம்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கு. அது என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அதனால எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். சாரி, என்னால உங்ககிட்ட இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ம் ம் ரொம்ப தான். சரி கவின், நீங்க சொல்லுங்க. அடுத்து உங்க பிளான் என்ன? நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? ம் ஆமாடி, உன்னை தான் லவ் பண்ணுறேன். இதை தைரியமாக என்னால் உன்கிட்டயே சொல்ல முடியலையே. உனக்கு கொஞ்சம் மாதிரி அந்த தாட் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லாதவகிட்ட நான் என்னன்னு சொல்கிறது? ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இப்போ வரையும் இல்லை, ஃப்யூச்சரில் வர சான்ஸ் இருக்கு. ஏன் வைஷு, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? இல்ல கவின், இப்ப வரையும் நான் யாரையும் லவ் பண்ணல. உங்களுக்கே தெரியும்ல எங்க ஃபேமிலியை பத்தி. அதனால அவ்வளோ சீக்கிரம் எனக்கு லவ் எல்லாம் வராது. இருந்தாலும் பார்க்கலாம், ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன் வைஷு, இப்போ சப்போஸ் யாராச்சும் இப்போ நீ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவ? இது என்ன கேள்வி? அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணா தெரியலையே. இதுவரை என்கிட்ட யாரும் அந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. அதனால என்ன பண்ணுவேன்? ஆனா அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. ஒருவேளை உன் மேலே உயிரே வச்சிருக்காங்க, உன்னை அவங்களுக்கு ரொம்ப தெரியும், உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா? எனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாய் அந்த காதில் மெல்ல. என் பெண்மையும் இழைப்பாருதே உன் மார்பிலே இழைப்போம். சூப்பரா இருக்குல்ல? இவ்ளோ பட்டர்ஃப்ளைஸ் அங்க அழகா இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் வண்டி ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. சரி சரி, கண்டிப்பா நிறுத்துறேன். கவின், இங்கதான் நிறுத்துங்க. வாவ், செம்மையா இருக்குல்ல? ஏய் சரிடி, இரு, வண்டியை சைட்ல பார்க் பண்றேன், கொஞ்ச நேரம் இரு. ரோட்ல யாராச்சும் வந்தா என்ன நினைப்பாங்க? சரி. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. ஷூ செம்ம கியூட். அது இந்த ஃப்ளவர்ஸ், வாவ் சூப்பர். உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த மாதிரி பிளேஸ்லாம் தெரியுது? எவ்வளவு அழகா இருக்குல்ல? நான் டெய்லியும் வர பிளேஸ் தான், ஆனா எனக்கு இதுல இவ்வளவு அழகு இருக்கிறது தெரியலப்பா. நீ இவ்வளோ ரசிக்கிறேங்கிறப்போ நல்லா தான் இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் ரசிக்கணும், இயற்கையை ரசிக்க கத்துக்கணும். சரியா? இனிமே நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. என்ன இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, நான் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரேன். ஏய் டைம் ஆகுது. கவின் ப்ளீஸ் கவின், ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன், போயிடலாம் ப்ளீஸ். சரி போ. ஏய் பார்த்து. ஓகே. நீ இப்படி விளையாடுறது பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குடி. எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளோ அழகா ரசிக்கிறேன். நானே இத்தனை நாள் இந்த சைடு தான் வரேன் போறேன், ஆனா இவ்வளோலாம் நான் ரசிச்சதே கிடையாது. ஆனா இந்த விஷயத்த நீ இவ்வளோ ரசிக்கிறன்றத பார்க்குறப்போவே என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ என் லைஃப்குள்ள வந்தா என் லைஃப் கண்டிப்பா கலர்ஃபுல்லா இருக்கும். எனக்கு நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் ஐஷு. சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள ஏய் வைஷு பாத்து. என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை வைஷு are you பார்க்கவா. okay? எனக்கு ஒன்றும் இல்லை கவின். அதான் நான் கீழே விழுறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டிங்களே. அப்புறம் என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம்ல. நீ எக்ஸைட்மெண்ட் ஆகி விளையாடுறதெல்லாம் ஓகே தான், ஆனா கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருக்கணும்ல. இப்ப பாரு, நான் இருந்தா அதை நல்லா பிடிச்சிட்டேன், இல்லைன்னா கீழே தானே விழுந்திருப்ப. அப்படியே நான் விழுதாலும் பார்க்க தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன வைஷு, இப்ப நீ என்ன சொன்ன? ஐயோ, மனசுல இருக்கிறத உளறிட்டியடி வைஷு. ஏதாச்சும் சொல்லி சமாளி. ஏய் சொல்லு, இப்போ நீ என்ன சொன்ன?
என்ன சொன்னேன்? நான் கீழே விழுந்தா எப்படி இருந்தாலும் நீங்க தான் என்ன கூட்டி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும், நீங்க தானே பாத்துக்கிட்டாகணும். அதை தான் சொன்னேன். ஏன்னா உங்களை நம்பி தானே என்ன எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஏதாச்சும்னா நீங்க தானே பாத்துக்கணும். அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். உண்மையாவே அந்த அர்த்தத்திலயா சொன்ன? ஆனா நீ சொன்னது வேற மாதிரி இல்ல மீனிங் வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரே அர்த்தத்துல தான் சொன்னேன். நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த அர்த்தத்துல தான்ப்பா சொன்னேன். ஒரு வேளை இவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்கோ, அதை தான் இப்போ சொல்றாளோ? ஷோ கவின், ஒன்றும் புரியலையே. சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா தெரிய வரதானடி போகுது. அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. ஆனா ஒண்ணு செல்லம், இப்படியே உன்னை பிடிச்சிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? என் கூட நீ இப்படியே இருந்துட மாட்டியான்னு தோணிட்டே இருக்குடி. போன டைம் உன் கன்னத்துல கை வச்சதுக்கே அழுதுட்டு போனா, இப்ப நான் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன். ஆனா கொஞ்சம் கூட ரியாக்ஷன் மாறாம அப்படியே நிக்கிறானா? அப்போ அறவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே இது ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? சாரி சாரி கவின், அது தெரியாம. சரி கிளம்பலாம். கேர்ஃபுல்லா உட்காந்துருக்க தானே, கிளம்பலாமா? ம் வாழ்வில் யாரும் வேண்டாமே எந்த நண்பே, நீயே போதும் என்பே. ஆஃபீஸ் வந்துட்டோம், இறங்குறியா? ம் சரிங்க. அப்புறம் நான் உள்ள போய் பைக் பார்க் பண்ணிட்டு தான் வருவேன். நீ எனக்காக வெயிட் பண்ணலாம் வேண்டாம், நீ உள்ள போலாம். ஓகே? ம் ஓகே கவின். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மேரிட் லைஃப் மேம். Happy married life, ma'am. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க மேம்? மேரேஜ் ஆகி 10 days தான் ஆகுது, அதுக்குள்ள ஆஃபீஸ் வந்துட்டீங்களே. நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பர் மேம். மேம் சார் எப்படி இருக்காரு? உங்களுக்கு உங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா மேம்? உங்க சாரும் நல்லா தான் இருக்காரு. வீடெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. போதுமா? இவ்வளோ விசாரிப்பாமா? அப்படி இல்லை மேம், உங்களை பார்த்து 10 days ஆச்சுல, அதான். சரி சரி, ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? என்னால் எந்த மெயிலும் பார்க்க முடியல. நீங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எப்படியும் அஸ்வின் இருக்கனால பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கும்னு எனக்கே நம்பிக்கை இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? யூ டோன்ட் வரி அனிதா, எல்லாம் இப்போ வரையும் அப் டு டேட் கரெக்டாக இருக்கு. இன்னும் 10 daysல அட்மிஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இது எப்படி அஸ்வின் நான் மறப்பேன்? பார்த்துக்கலாம். அப்புறம் அனிதா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன மீட்டிங் வச்சுக்கலாமே? ஏன்னா உங்களுக்கு கிளியரா எதுவும் தெரியாது. ஏன்னா நானே கால் பண்ணி அப்பப்போ தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கும் டீட்டெயிலாக எல்லாமே தெரியணும்ல, அதனால ஒரு சின்ன மீட்டிங் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆமாம் அஸ்வின், கண்டிப்பாக நான் சின்னதாக மீட்டிங் வைக்கணும்னு ஒரு பிளானில் தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கும் சில அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். அப்புறம் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணணும்ல, அதனால் கண்டிப்பாக ஒரு மீட்டிங் வைக்கலாம். ஒரு 2 hours ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே அனிதா. என்ன மேம் நீங்கள் வந்த உடனே வேலையை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் மேரேஜ்க்கு தான் எங்களை இன்வைட் பண்ணல, எங்களுக்கு ட்ரீட்டாச்சும் வைக்கலாம்ல மேம்? நாங்கள் உங்கள் டீம் தானே, ஆஃபீஸ்க்கே வைக்கலனாலும் பரவாயில்ல மேம். நாங்களாம் உங்கள் டீம், அதனால எங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி, ஒரு ட்ரீட்டு. உங்கள் யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இது ஃபேமிலிக்குள்ளேயே நடந்த மேரேஜுங்கிறனால யாரையும் எங்களால் பர்சனலாக இன்வைட் பண்ண முடியல. அதனால தான் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாருக்குமே சாரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இப்போது ட்ரீட் தானே, டோன்ட் வரி. நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெளியே போகலாம். ஓகே? நாளைக்கு யாரும் லஞ்ச் கொண்டு வராதீங்க. உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு என்னோட ட்ரீட். அட சூப்பர் மேம், அப்போ நாளைக்கு லஞ்சுக்கு வெளியே போகிறோம். ஜாலி ஜாலி மேம், ரொம்ப நாள் ஆச்சு. மேம் என்னனாலும் சாப்பிட்லாமா இல்லை? காவ்யா, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ. உங்கள் யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, யாருனாலும் என்னனாலும் சாப்பிடலாம். சரியா மேம்? அப்புறம் இன்னொரு விஷயம் மேம், உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம கார்த்திக் சார் இருக்காருல்ல மேம், அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு மேம். நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சு 2 daysக்கு முன்னாடி இருந்தே லீவில் இருந்தீங்கல்ல மேம், அப்போ தான் சூர்யா சார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு மேம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மேரேஜும் கார்த்திக் சார் மேரேஜும் ஒரே நாள் தான் மேம் நடந்திருக்கு. அப்படியா அஞ்சலி? மேம் அது மட்டும் இல்லை மேம், 2 daysக்கு முன்னாடியே கார்த்திக் சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு.
மேம் உண்மையா சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்ம யாரை பார்த்தாலும் அவர் சிரிக்க கூட மாட்டாருல்ல மேம். அன்னைக்கு நானும் ரேஷ்மா மேமும் நின்று பேசிட்டு இருந்தேன் மேம். நான் கூட டக்குன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் மேம். ஆனா வந்து ஜாலியா சிரிச்சு பேசினாரு மேம். இதுக்கு முன்னாடி கார்த்திக் சாரை நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவர் யார்கிட்டயும் சிரிச்சு கூட பார்த்ததில்ல மேம். பார்த்தீங்களா, கல்யாணம் ஆகி 1 வீக் தான் மேம் ஆகுது. அவங்க ஒய்ஃப் இவரை எந்த அளவு மாத்திருக்காங்க. அப்பனா அவங்க ஒய்ஃபை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் மேம். அவ்வளோதானே அஞ்சலி, கார்த்திக் சாரோட ஒய்ஃபை நீ பார்க்கணும் அவ்வளோதானே. கொஞ்சம் நல்ல சீக்கிரமா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாரு. அப்ப தெரிய வரப்ப ஷாக் ஆகாம இருந்தா சரிதான். என்ன அஸ்வின் சொல்றீங்க? இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவங்கள பார்க்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. எங்க கார்த்திக் சாரை எப்படி மாத்திருக்காங்க பார்த்து கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. நல்ல வேலை, இப்படியே பார்த்துக்கோங்க. சார் எப்பயும் உம்முன்னு இருந்தா நல்லாவே இல்லை. எப்பயும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்க சொல்லுங்க. அப்பதான் நல்லா இருக்குன்னு அவங்கள பார்த்தா கண்டிப்பா சொல்லணும். அவ்வளோதான் அஞ்சலி, சொல்லிடலாம் மேம். ஒன்றும் இல்லைம்மா, அவங்க ஒய்ஃபை பார்த்தா சொல்லணும்னு சொன்னல, அதான் பார்த்தா சொல்லிடலான்னு சொல்கிறேன். கண்டிப்பா மேம். ஹாய் அனிதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ அனிதா? எஸ் சார், ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? யா குட். கங்க்ராட்ஸ் அனிதா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். என்ன அனிதா, நீங்களும் உங்க மேரேஜ்க்கு யாரையுமே இன்வைட் பண்ணல போல? சார், அது ஃபேமிலிக்குள்ளேயே ரிலேஷன்ஸ் மட்டும் கூப்பிட்டு வச்சனால பர்சனலாக யாரையுமே இன்வைட் பண்ண முடியல சார். ஓகே ஓகே அனிதா, நோ ப்ராப்ளம். தென் டீம், என்ன எவ்வளோ நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கெட் பேக் டு யுவர் ஒர்க்ஸ். அனிதா, பேசினதெல்லாம் போதும், ஒர்க் பண்ண போங்க. ஆல்ரெடி 10 days லீவ் இல்லை. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் சப்மிஷன் டேட் நெருங்கிட்டே இருக்கு. ஸோ கெட் பேக் டு யுவர் ஒர்க்ஸ். டோன்ட் வரி சார், கண்டிப்பாக குறித்த டைம்குள்ளே ப்ராஜெக்டை என்னால் முடிச்சு கொடுக்க முடியும். என் டீம் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க. நோ ப்ராப்ளம் சார். ஓகே. ஏன் மேம் எப்போ பார்த்தாலும் இந்த மேனேஜர் வெறப்பாவே இருக்காரு? அவருக்கு சிரிச்சு பேசவே தெரியாதா? எப்போ பார்த்தாலும் உம்முன்னு உருன்னு இருக்காரு. ஷோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம் அவ்வளோதான் மேம். அதான் தெரியுதுல்ல அஞ்சலி, ஹையர் ஆஃபீஸர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நாம் எதுக்காகவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஓகே, எல்லாரும் ஒர்க் பண்ண போங்க. கோ டு யோர் பிளேசஸ் அண்ட் வில் கண்டக்ட் த மீட்டிங் வித்தின் 2 hours. ஓகே? ஓகே மேம். என்ன மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஏன்டா நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்கேன். உன் கண்ணில் தான் ஏதோ கோளாறு. கார்த்தி, ஆஃபீஸே உன்னை பத்தி தாண்டா மச்சான் பேசுது. முன்னாடி மாதிரி கார்த்திக் சார் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, யாரை பார்த்தாலும் சிரிச்சு பேசுறாரு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுலயே தெரியல சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க ஒய்ஃப் வேற ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அப்போ இனிமே ரொம்ப ஹாப்பி தான், கரெக்டா? என்னடா சூர்யா, நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வீட்டில் மட்டும்தான். இது ஆஃபீஸ். ஆஃபீஸில் நான் எம்டி, அவங்க டிஎல். அந்த போஸ்டில் மட்டும்தான் இருக்க முடியும். வீட்டில் நினைக்கிற மாதிரி இங்கேயும் நினைக்க முடியுமா என்ன? இப்போ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா மகனே. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இதே டைலாக் அப்படி சொல்றியா இல்ல இதையே வீடான்னு நினைக்கிறியான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். அப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை. ஏய் சும்மா இரு, இது ஆஃபீஸ், இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. சரி சரி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு கேஎன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்குடா. அது ஒரு ரெஸ்டாரண்ட்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதை சொல்லலான்னு தான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே மீட்டிங் இருக்குன்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடா சொல்கிறேன்? எப்பவும் அஃபிஷியலாக ரெஸ்டாரண்ட்டில் பண்ண மாட்டாங்களே? தெரியலடா, அன்அஃபிஷியல்னு சொல்லி தான் மெயில் வந்திருக்கு. ஜென்ரலாக ஸ்பீக்கிங் மட்டும்தான் இருக்கும் போல, அதனால தான் கூப்பிட்டுருக்காங்க. சரி, இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, கம்பல்ஷன் இல்லை அட்டன் பண்ணணும்னு. இருந்தாலும் அட்டன் பண்ணால் ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு தோணுதுடா, அதான். சரிடா, எப்பயும் 3 o'clock மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா எப்படியும் மீட்டிங் முடிய 2 hours ஆச்சும் ஆகும். ஸோ நீ திருப்பியும் ஆஃபீஸ் வர வேண்டாம், அப்படியே வீட்டுக்கு போயிடு. நானும் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஓகேடா. சரி மச்சான், அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நானும் கிளம்புறேன், நீயும் பாரு. ஓகேடா.